விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை. ஆனால் அதை இந்த அரசு பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. உரமானியம், உணவு மானியம் போன்றவற்றில் கை வைத்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் நாடு தழுவிய அளவிலே மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி உயர்த்தப்படவில்லை. கடந்த நிதியாண்டுகளில் வழங்கியதைப் போல இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு 47,234 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 38,416 கோடி தான் செலவு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 7,000 கோடியை செலவழிக்கவில்லை என்பது வேதனைக்குரியது. இந்த ஆண்டு அதே போல 46,315 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் அதை முழுமையாக செலவு செய்வார்களா